Hello guys, welcome to Git Ignore File. இன்னைக்கு நம்ம வந்து reactjs tutorialல reactjs folder structure பத்தி பார்க்க போறோம். நம்ம react app create பண்ணோம்னே பேசிக்கா folders and filesலாம் வந்திருக்கும். அதோட purpose என்னன்னு பார்ப்போம். First node module. இதுல வந்து நம்ம ப்ராஜெக்ட்க்கு தேவையான எல்லா node modules and dependencies எல்லாமே இருக்கும். ஃபர்தரா உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நீங்க node package manager npm ல இருந்து நீங்க கமெண்ட் போட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து பப்ளிக் ஃபோல்டர். இது வந்து ரூட் ஃபோல்டர்னு கூட சொல்லுவாங்க. வெப் பேஜ் அப்ளிகேஷனுக்கு என்ட்ரி பாயிண்ட் இதுதான். இதில் index.html ஃபைல் இருக்கு. இதுதான் மேஜர் ஃபைலு. இந்த ஃபைலுக்குள்ள நம்ம வந்து div id rootனு ஒன்று யூஸ் பண்ணியிருப்போம். இந்த inside this div tagல தான் நம்மளோட என்டையர் ரியாக்ட் அப்ளிகேஷனுமே நம்ம ரெண்டர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? index.js ஃபைலில் கூட நம்ம இந்த ரூட் டேக்கை வந்து கால் பண்ணுவோம் ரெண்டர் பர்பஸ்க்காக. ஓகே, அடுத்தது இந்த ஃபேவரட் ஐகான், லோகோ, பிஎன்ஜிஸ் இதெல்லாம் நம்ம வெப்சைட்ஸில் எங்கேயாவது நம்ம ஹெட்டர் ஃபுட்டர் அல்லது இந்த டாப்பில் டேப்ஸ் கிட்டலாம் நம்ம லோகோ யூஸ் பண்ணுறப்ப இந்த லோகோலாம் நீங்கள் வந்து இந்த பப்ளிக் ஃபோல்டருக்குள்ளே நம்ம போட்டு வச்சுக்கலாம். அடுத்தது manifest.json ஃபைல். இது நம்ம ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக இருக்க எல்லா மீடியா ஃபைல்ஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது. ஃபார் எக்ஸாம்பிள் இமேஜ், அதோட சோர்ஸு, அதோட சைஸு, அதோட டைப்பு, அது வந்து பிஎன்ஜியா ஜேபிஜியா அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம இதில் மென்ஷன் பண்ணலாம். இது ஒரு மெட்டா ஃபைல் மாதிரி. நெக்ஸ்ட் நம்ம வந்து சோர்ஸ் ஃபோல்டரை பற்றி பார்ப்போம். இதுதான் வந்து reactjs டெவலப்பர்ஸ்க்கான ஃபோல்டர்னே சொல்லலாம். இதுக்குள்ளே இருக்க எல்லா ஃபைல்ஸும் வந்து வெப் பேக் குயிக்காக ஆக்சஸ் பண்ணும். வெப் பேக் என்னன்னுக்கிறது டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் போடுறேன். இப்போ இந்த ஃபைல்ஸோட பர்பஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து index.js. இதுதான் வந்து ஜாவா ஸ்கிரிப்டுக்கான என்ட்ரி பாயிண்ட் ஃபைல். எப்படி index.html வெப் பேஜ் அப்ளிகேஷனுக்கு என்ட்ரி பாயிண்ட் ஃபைலோ அது மாதிரி index.js ஜாவா ஸ்கிரிப்டுக்கான என்ட்ரி பாயிண்ட் ஃபைல். இங்கே பார்த்தீங்கன்னா லைக் ஒரு ரூட் கிரியேட் பண்ணுறோமா, react.dom.create ஒரு ரூட் கிரியேட் பண்ணி அதில் வந்து index.html நம்ம div tagல ஒரு ரூட் ஐடி கொடுத்தோம், அந்த ரூட்டை கால் பண்ணுறோம். ஸோ இந்த ரூட் யூஸ் பண்ணி index.js என்ன பண்ணோம்னா நம்ம ஃபர்தராக நிறைய காம்பனன்ட்ஸ் கிரியேட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஆப்ங்கிற ஒரு காம்பனன்ட் இருக்குது. இந்த காம்பனண்ட்டை வந்து எங்கே போய் ரெண்டர் பண்ணணும் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணி அந்த ஃப்ளோவை ஒர்க் பண்ண வைக்கிறது தான் index.jsோட ஃபைலோட பர்பஸ். ஓகேங்களா? இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா ஆப்புங்கிற ஒரு காம்பனண்ட் இருக்குது. அந்த காம்பனண்ட்டை index.html ரூட்டுங்கிற ஒரு div டேக் இருக்குது. அந்த டேக்குள்ளே போய் ரெண்டர் பண்ணுன்னு சொல்லி இந்த ஃபைலுக்குள்ளே நம்ம மென்ஷன் பண்ணுறோம். இதே மாதிரி நம்ம ஃபர்தராக நிறைய காம்பனண்ட்ஸ் கிரியேட் பண்ணுவோம். ஹோம் பேஜுக்கு ஒரு காம்பனண்ட் கிரியேட் பண்ணுவோம், பேமெண்ட்டுக்கு ஒரு காம்பனண்ட் கிரியேட் பண்ணுவோம், ஆட் டு கார்ட் ஒரு காம்பனண்ட், இந்த மாதிரி நிறைய கிரியேட் பண்ணுவோம். அது எல்லாமே ரெண்டர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் index.js. பேக் டு ரெண்டர் அதை வந்து index.jsல நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஓகே, அடுத்த app.js. நான் சொன்ன மாதிரி இது ஒரு காம்பனண்ட் ஃபைல், ஒரு சாம்பிள் ஃபைலாக வந்து ரியாக்ட் ஆப் கிரியேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ஆட் ஆகிக்கும். அதுக்கான ஸ்டைலிங் தான் இந்த app.css அண்ட் index.css வந்து index.jsக்கான ஒரு ஸ்டைலிங். சிஎஸ்எஸ் ஃபைலில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், கேஸ்கேடிங் ஸ்டைல்ஸ். ஜஸ்ட் நம்மளோட அப்ளிகேஷனை ஸ்டைல் பண்ணுறது, கலர்ஸ், பேக்ரவுண்ட், இமேஜஸ், பேடிங், மார்ஜின்ஸ், டெக்ஸ்ட் சைஸ், இந்த மாதிரி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ், ஸ்டைலிங் ரிலேட்டட் திங்ஸ் பண்ணுறதுலாம் இந்த ஃபைலில் தான் பண்ணுவோம், index.js அண்ட் app.js. நீங்கள் ஃபர்தராக வேறு சிஎஸ்எஸ் ஃபைல் ஒவ்வொரு காம்பனண்ட்டுக்கும் நீங்கள் பண்ணாலும் home.jsன்னு ஒரு காம்பனண்ட் இருக்குது, அதுக்கு சிஎஸ்எஸ் பண்ணணும்னா home.cssன்னு நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா Git Ignore. இப்போ ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம எப்படி கிட்ஹப்பில் இருந்து ரியாக்ட் ப்ராஜெக்டை டவுன்லோட் பண்ணுறது, நம்ம பண்ண ப்ராஜெக்டை எப்படி வந்து கிட்டை யூஸ் பண்ணி கிட்ஹப்பில் ஸ்டோர் பண்ணுறதுங்கிறது பார்த்தோம். கிட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். நம்மளோட கோடை வந்து அது ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு சேஞ்சஸும் அப்டேட் ஆகும். ப்ரீவியஸ் வெர்ஷனையும் நம்ம ப்ரீவியஸாக நம்மளோட ஃபைலோட கோடையும் பார்க்க முடியும் அண்ட் அப்டேட் பண்ண கோட்ஸும் நம்ம பார்த்துக்க முடியும். சப்போஸ் நம்ம அப்டேட் பண்ண கோட் நம்மளுக்கு வேணாம், ப்ரீவியஸ் கோட் தான் கரெக்டானா நம்ம வந்து அதை ரிவோக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ கிட் இக்னோருங்கிறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு நம்ம ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிட்ஹப்பில் ஸ்டோர் பண்ணிவிடுவோம். அதுக்கடுத்து நியூவாக டெய்லி நம்ம டே டு டே லைஃப் ஒவ்வொரு ஃபைலாக ஆட் பண்ணுவோம், சேஞ்சஸ் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்படி பண்ணிவிட்டு நம்ம அதை வந்து கமிட் கொடுப்போம். கமிட் கொடுத்து ரியாக்ட் ப்ராஜெக்டை வந்து அப்டேட்டட் ரியாக்ட் ப்ராஜெக்ட் வந்து கிட்ஹப்பில் அப்டேட் பண்ணி புஷ் பண்ணுவோம். இதுதான் கிட்ஹப்பில் நடக்கிற ப்ராசஸ். இதை பற்றி டீட்டெயிலாக ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன், அந்த வீடியோ பாருங்கள், அப்போ தான் புரியும். ஓகேங்களா? இப்போ git ignore நம்ம வந்து கமிட் பண்ணும்போது சில ஃபைல்ஸ் வந்து இக்னோர் பண்ண வேண்டாம், ஆல்ரெடி இருக்கிறது அது அப்படியே இருக்கட்டும். நீ இப்போ ரீசெண்டாக பண்ண ஃபைலை மட்டும் அப்டேட் பண்ணு, இந்த ஃபைல்ஸ்லாம் நீ வந்து அப்டேட் பண்ண வேணாம், ட்ராக்கும் பண்ண வேணாங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணுறது அந்த git ignore.
ஓகேங்களா. ஸோ இதில் நம்ம என்னென்ன ஃபைல்ஸ் தான் மென்ஷன் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நோட் மாடியூலுங்கிற ஒரு ஃபோல்டரை நான் அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ கிட் வந்து இதை ட்ராக் பண்ணாது. இதில் ஏதாவது சேஞ்சஸ் ஆச்சாலும் ஆகலினாலும் அதை வந்து ட்ராக் பண்ணாது, அதை அப்படியே இக்னோர் பண்ணிடும். ஸோ வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்க்கு சொல்கிறோம் எந்தெந்த ஃபைலை நீ ட்ராக் பண்ணி எதை பண்ணக்கூடாத ஃபைல்லாம் நம்ம இதில் மென்ஷன் பண்ணுறோம்னா அது பண்ணாது, அவ்வளோதான். அடுத்தது Package.Json ஃபைல் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இதில் வந்து டிபெண்டன்சிஸ், நம்ம ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக இருக்க எல்லா டிபெண்டன்சிஸ், நேமு, வெர்ஷன்ஸ் அண்ட் டிபெண்டன்சியோட வெர்ஷன்ஸ் பை டிஃபால்ட்டாக React DOM ஸ்கிரிப்ட் இந்த டிபெண்டன்சிலாம் வந்துடும். ஃபர்தராக நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்களோ அந்த டிபெண்டன்சிஸ்லாம் இங்கே ஆட் ஆகிடும், அதோட வெர்ஷனும் சேர்ந்து ஆட் ஆகிடும். இப்போ Package.Lock.Json ஃபைல் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் டிபெண்டன்சிஸ் நோட் மாடியூல்ஸோட எல்லா வெர்ஷன்ஸுமே டீட்டெயில்டாக இருக்கும். பட் இது ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம React 18 வந்துருச்சு, இதுக்கு முன்னாடி React 16 இருந்திருக்கு. இப்போ நான் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு React ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன், அது React 16 வெர்ஷனில் பண்ணியிருக்கேன். அந்த டைமில் நிறைய டிபெண்டன்சி டவுன்லோட் பண்ணியிருப்பேன், அதோட வெர்ஷன்ஸ்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து 12, 14 இருந்திருக்கும். இப்போ வந்து எல்லாமே அப்கிரேட் ஆகிருக்கும், டிபெண்டன்சிஸ் மாடியூல்ஸ் கூட அப்கிரேட் ஆகிருக்கும். இப்போ React 18 வந்த மாதிரி மற்ற மாடியூல்ஸ் வந்து 15, 16 வெர்ஷனில் வந்திருக்கும். ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ண ப்ராஜெக்ட் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி டிப்ளாய் பண்ணப்பட்ட ப்ராஜெக்ட் இப்போ இருக்க வெர்ஷன்ஸ்க்கு வந்து அப்டேட் பண்ணால் ரிசல்ட் மேபி வேறையா மாறலாம், சில டிபெண்டன்சி சப்போர்ட் ஆகாமல் போகலாம். அந்த மாதிரி சினாரியோவை சால்வ் பண்ணுறதுக்காக தான் இந்த Package.Lock.Json. ஸோ இப்போ நம்ம ப்ராஜெக்ட் யாராவது க்ளோன் பண்ணால் கூட அந்த Package.Lock.Jsonல என்னென்ன வெர்ஷன் நம்ம செட் பண்ணி வச்சிருக்கோமோ அந்த வெர்ஷனோட டிபெண்டன்சிஸ் தான் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகும். npm-i ஒரு வெர்ஷன் கமாண்டை யூஸ் பண்ணி நம்ம எல்லா டிபெண்டன்சிஸும் நம்ம டவுன்லோட் பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது Package.Lock.Jsonல என்ன வெர்ஷன் கொடுத்துருக்கோ அந்த வெர்ஷனோட இது மட்டும் தான் டவுன்லோட் ஆகும். ஸோ லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து ஆகாது. அதுக்கு தான் சப்போஸ் இந்த ஃபைல் இல்லைன்னா லேட்டஸ்ட் வெர்ஷன் டவுன்லோட் ஆகும் அண்ட் கோடில் வந்து நம்ம ஓல்டு வெர்ஷனுக்கான சின்டாக்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அது மிஸ்மேட்ச் ஆகி நம்மளுக்கு எரர் வர ப்ராப்ளமும் இருக்குது. அதனால Package.Lock.Json ஃபைல் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த ஃபைலை நீங்கள் வச்சுருங்க, டெலீட்லாம் பண்ணாதீங்க. அடுத்தது README.md இந்த ஃபைல் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் சரி, எந்த ப்ராஜெக்டாக இருந்தாலும் சரி, நம்மளோட ப்ராஜெக்டோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பற்றி நம்ம அதில் வந்து ஒரு டாக்குமெண்ட் மாதிரி டைப் பண்ணி வைக்கிறது தான் இந்த README.md ஃபைல். ஏன் க்ரியேட் பண்ணோம், எதுக்கு க்ரியேட் பண்ணோம், எப்படி க்ரியேட் பண்ணோம், இது எதுக்கு யூஸ் ஆகும், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த README.mdங்கிற இந்த ஃபைலை நம்ம டைப் பண்ணலாம். இது வந்து ஒரு டாக்குமெண்டேஷன் மாதிரி. ஓகேங்களா. That's all guys, reactjs folder structure பற்றி பேசிக்கான டீடைல்ஸ் பார்த்தோம். அப்கமிங் வீடியோஸில் reactjsோட அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ் வித் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். ஸோ ஸ்டே டியூன் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் தென் கிளிக் தட் பெல் ஐக்கான். அப்போ தான் நான் வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் என்னோட வீடியோஸ் உங்களோட கரியரில் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அந்த ஹாட் தேங்க்ஸ் ஆப் கொடுத்து எனக்கு சூப்பர் தேங்க்ஸ் பண்ணுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ்.